अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वशक्ते विष्णुभासा कृणोमि तन्मे जुषस्वशितिविष्टहव्यम् वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवं उपास्महे। तत्त्वेनयचिरजिगेश्वर तत्त्वभावभोगापवर्गतत्त्वाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिनीतपुराणरत्नं तस्मै नमो विवराय पराशराय। பிரதமாம்சத்தினுடைய 22வது அத்தியாயம். அதுல 65 ஸ்லோகங்கள் ஆயிருக்கு. இப்ப மிச்சம் இருக்கக்கூடியது அதுலயும் இந்த எம்பெருமானினுடைய விபூதி தான் எல்லாமே அப்படிங்கிறத சாய்க்கிறதுக்காக ஆரம்பித்ததான அத்தியாயம். அதுல கடைசியில சாய்க்கிற பராசரர் 64வது ஸ்லோகம் यत्र सर्वमिदं प्रोतमोतं चैवाखिलं जगत् ततो जातं जगत्यस्मिन् स जगच्चाखिलं मुने। यत्र सर्वमिदं प्रोतमोतं चैवाखिलं जगत् எந்த எம்பெருமானிடத்துல சகல லோகங்களுமே ஓத்தப்ரோத்தமா இருக்கும். அதாவது ஓத்தப்ரோத்தம்ங்கிறது நெசவு எப்படி ஒரு ஒரு நூல் எப்படி ஒரு ஊடு இப்போ ஊடு பாவு அப்படின்னு சொல்லுவா. ஊடு பாவன் ஊடுங்கிறது பாவுங்கிறது இப்படி ஒண்ணு நேரம், அதாவது ஹரிசாண்டல் பர்பண்டிகுலர் போனாதான் ஒரு வஸ்திரம் உருவாக்க முடியும். அந்த மாதிரி வெறும் கோடுகளா இப்படியே இந்த பக்கம் ஒண்ணு போகும், இப்படி ஒண்ணு போகும், இப்படி ஒண்ணு போகும், இப்படி ஒண்ணு போகும். அப்படி காலால தட்டி 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 அந்த நெசவாளர்கள் எல்லாம் பண்றத நாம ஒருவேளை காஞ்சிபுரம் அந்த பக்கத்துல இருக்கிறவாட்லாம் பார்த்துக்கலாம். அப்போ அந்த ஊடு பாவுமாக இருந்துட்டு ஒரு வஸ்திரம் எப்படியானால் உருவாகின்றதோ அந்த மாதிரி இந்த லோகங்கள் எல்லாம் எத்திர சர்வமிதம் புரோதம் ஓதம் சைவாட்சிதம் ஜகத், அகில ஜகத்தும் எவனிடத்திலே ஓத புரோதமாக இருக்கின்றதோ ததோ ஜாதம் ஜகத். அதனால இவனிடத்துல ஜகத்தானது இருக்கிறது. ததோ ஜாதம் ஜகத் அவனிடமிருந்தே தோன்றினது. இதுல அவனேதான் ஜகத், ஜகத் அவனேதான், அவனிடத்திலேதான் இதெல்லாம் இருக்கின்றன, அவனிடமிருந்தே தோன்றி இருக்கின்றது அப்படிங்கிறதான இந்த அர்த்தம் வரா மாதிரி தான் 9வது ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் இந்த ஜகத் சுருட்டி பிரகரணத்துல காண்பிக்கிறார். மேல க்ஷராட்சரமயோ விஷ்ணுர் விபத் அகிலம் ஈஸ்வராः புருஷாவ்யாகிருதமயம் பூஷணாஸ்திரஸ்வத். க்ஷராட்சரமான எல்லா தத்துவங்களையுமே அதுக்கு மேல புருஷன் வியாக்கிருத்தமாக இருக்கக்கூடியதான வஸ்துக்கள், விகிருத்திகளான வஸ்துக்கள், அதற்கு மேல இருக்கக்கூடியதான புருஷன், இது எல்லாத்தையுமே அதாவது அவ்யாக்கிருத்தமா இருக்கக்கூடியதான பிரகிருத்தியையும் அதனுடைய வியாக்கிருத்திகளா அதனுடைய விகாரங்களா இருக்கக்கூடியதான மற்றவற்றையும் அது எல்லாம் யார் ஒருத்தங்கிறதுக்காகவே படைக்கப்பட்டிருக்கின்றது அந்த புருஷனுக்கு இந்த ஜகத்தானது படைக்கப்பட்டதுன்னு சொல்றாலும் அது எல்லாமே கூட எப்பெருமான் தாங்குகின்றான். எப்படின்னார் பூஷண அஸ்திர ஸ்வரூபவது, எப்படி மாலை அஸ்திரங்கள் இதெல்லாம் பெருமாள் தரிக்கிறாங்களோ அந்த மாதிரி இவைகளை எல்லாம் தரிக்கின்றான். புருஷன், ஜெகத், க்ஷரம், அக்ஷரம், தத்துவம், இப்படி எல்லா தத்துவங்களையும் தரிக்கிறான் அப்படின்னு. அப்போ அவனேதான் இந்த லோகமயமா இருக்கான் அப்படிங்கிறத காண்பிக்கிறது. அப்போ அஸ்திரபூஷணாத்தியாயம் அப்படின்னு இந்த இடத்த கடைசி வரக்கூடிய ஒரு 10-15 ஸ்லோகங்களை சாதிக்கிற வழக்கம் தெரியவாழலாம்.
க்ஷராட்சரமயோ விஷ்ணு பிபர்த்யகிலமீஸ்வரः புருஷா வியாக்கிருதமயம் பூஷணாஸ்திரஸ்வரூபவத். இப்படி எல்லாவற்றையும் பெருமாள் தன்னுடையதான சரீரத்துல துர்மேனியில எப்படியானால் பல வகைப்பட்ட கிரீட குண்டலாதிகளான பல வகைப்பட்டதான அஸ்திராதிகளை எல்லாம் ஆயுதாதிகளை எல்லாம் தாங்குகின்றானோ அதெல்லாம் அவன் திருமேனியிலேயே ஒரு பங்காக இருக்கின்றதோ அந்த மாதிரிதான் இந்த லோகங்கள் எல்லாம் நாம என்னென்ன தத்துவங்கள் எல்லாம் சொல்றோமோ பிரகிருத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மகத்து, மகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அகங்காரம், 3 வகையான அகங்காரம், அதுல இருந்து வந்திருக்கக்கூடிய பஞ்ச தன்மாத்திரைகள், அவைகள்ல இருந்து வந்திருக்கக்கூடியதான 10 இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, அதை தவிர மனசுங்கிறதான தத்துவம், இவைகள் எல்லாவற்றையும் கொண்டு நேரடியா சாங்கியால் அவன் அனுபவிக்க மாட்டான்னு சொன்னாலும் எந்த புருஷன் ஆத்மாவுக்காக இருக்கிறதோ அந்த புருஷ தத்துவம். அப்போ லோகத்துல சாங்கியால் சொல்லக்கூடியது 3 வகையான தத்துவங்கள் தான் இருக்கு. க்ஷரம், அக்ஷரம், இது புருஷன் அப்படிங்கிறது. இப்படி க்ஷர தத்துவம், அக்ஷர தத்துவமாகிறதான பிரகிருதி, புருஷன், இந்த 3 தத்துவங்கள் தான் இப்படி மொத்தமா 24 தத்துவங்களாக ஆகி இருக்கின்றதுன்னு அவ சொல்றான். இப்ப இது எல்லாமே கூட லோகத்துல இருக்கக்கூடிய சகல விதமான இந்த தத்துவங்களுமே கூட அவனுக்குன்னே ஏற்பட்டது, அவனுடைய திவ்யமேனியிலே சரீரத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடியது போல அப்படின்னு காண்பிக்கிறாள். எப்படியானால் பூஷணாஸ்திரங்களை எல்லாம் பெருமாள் தாங்கிக் கொண்டிருக்கின்றானோ அந்த மாதிரி இந்த க்ஷராட்சரமானதான புருஷன் பண்றதான தத்துவங்களை அவன் தரிக்கிறான்னு சொன்ன உடனே அது எப்படி சுவாமின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்தது அவருக்கு, மைத்ரேயருக்கு. பூஷணாஸ்திரஸ்வரூபஸ்தம் யதேததகிலம் ஜகத் பிபர்த்தி பகவான் விஷ்ணு தன்மமாச்யாதுமர்ஹசி. ஏ சுவாமின்னே பராசர மகர்ஷியே, பூஷணாஸ்திர ஸ்வரூபஸ்தம், பூஷணங்களாகவும் அஸ்திரங்களுமாகிறதான முறையிலே எதேதது அகிலம் ஜகத்து பிபர்த்தி பகவான் விஷ்ணு, எம்பெருமான் எப்படியானால் இவைகளை எல்லாம் தாங்குகின்றானோ இந்த பூஷணாஸ்திரங்களை எல்லாம், அது போலேதான் இந்த அத்தனை தத்துவங்களையும் தாங்குகின்றான்னு சாதித்தீரே. தன்மமாச்யாத்து அர்ஹசி, அது அடியனுக்கு தேவரி நல்லா விஷதமாக சொல்ல வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். உடனே பராசர மகர்ஷி இந்த மாதிரி ஒரு சச்சிஷ்யாள் கிடைச்சா, ஞான ஜிக்ஞாசுக்களாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறதான ஆசை கொண்டவாளை பார்த்தாள். சிஷ்யாள் அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தார்னா உடனே நல்ல ஒரு சதாச்சாரியனுக்கு ஆனந்தம் ஏற்படும். அந்த மாதிரி மைத்ரேயர் இருக்கிற காரணத்தினால பராசர மகர்ஷிக்கு சந்தோஷம். உடனே காண்பிக்கிறார் ஸ்ரீ பராசராக, நமஸ்கிருத்வா பிரமேயாய விஷ்ணவே பிரப விஷ்ணவே கதயாமி யதாக்ஷ்யாதம் வசிஷ்டேன மமாபவத். அந்த வம்சமே பிரம்மா, பிரம்மாவுடைய குமாரன் வசிஷ்டன், வசிஷ்டனுடையதான பிள்ளை சக்தி, சக்தியினுடைய குமாரர் பராசரர். அப்ப பராசரருக்கு வசிஷ்டர் நேரடியாக தாத்தா. அப்படி தன்னுடையதான பிதாமகனாய் இருக்கக்கூடிய வசிஷ்டரிடத்துல ஒரு நாளைக்கு இந்த விஷயங்களை எல்லாம் கேட்டிருக்கார் பராசர மகர்ஷி. அப்போ அன்னைக்கு நான் எங்க தாத்தா சொல்லி கேட்டேன், கதையாமி யதாக்ஷ்யாதம் வசிஷ்டேன மமாபவத், வசிஷ்டரால் எனக்கு முன்னாடி என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த விஷயத்தை உனக்கு நான் சொல்லுகின்றேன். ஆனால் இது 67வது ஸ்லோகம். இன்னும் ஒரு 15-20 ஸ்லோகத்துல இந்த அத்தியாயமே 90 ஸ்லோகம், 23 ஸ்லோகத்துல இந்த அத்தியாயமே முடிய போகுது. ஆனால் பூஷணாஸ்திர அத்தியாயம்ங்கிறது இங்க ஆரம்பிக்கிறது. பெருமாளினுடையதான திவ்ய திருமேனியினுடையதான பூஷணங்களையும் அஸ்திராதி ஆயுதங்களையும் போல எம்பெருமானுக்கு எல்லா தத்துவங்களும், லோகத்துல இருக்கக்கூடிய எல்லா தத்துவங்களும் அமைந்திருக்கின்றனங்கிறதான ஒரு தனி கட்டத்தை சொல்றது. இத தனியாகவே கூட பெரியவாழ்லாம் சேவிக்கிற வழக்கம் இருக்கு போல இருக்கு. அதனால இதுக்கு அவர் காண்பித்தார், இது ஒரு பெரிய விஷயம் தேவரையில் கேட்டிருக்கின்றேன், அதை நல்லபடியா எந்த விதமான விண்ணப்பம்
இல்லாமல் தவறும் இல்லாமல் உள்ளது உற்பத்தியாக அடியே உனக்கு சொல்ல வேண்டும்ங்கிற காரணத்தினால தனியா பெருமாளை இதுக்குமே ஒரு விக்ன விகாதாய மங்களம் போலே காண்பிக்கின்றார். நமஸ்கிருத்வா பிரமேயாய விஷ்ணவே பிரப விஷ்ணவே. விஷ்ணுவாக எங்கும் வியாபித்திருக்கக்கூடியதான பிரப விஷ்ணு, எல்லாவற்றையும் பண்ணுவதற்கு சக்தி கொண்டவனான எம்பெருமான், அவனை நமஸ்கிருத்வா நமஹா கிருத்வா, அவனை சேவித்து விட்டு உனக்கு இந்த விஷயத்தை நான் சொல்லுகின்றேன். யதாக்கியாதம் வசிஷ்டேன, எனக்கு வசிஷ்டர் முன்னாடி எப்படி சொன்னாரோ அந்த விஷயத்தை நான் உனக்கு சொல்லுகின்றேன். வசிஷ்டர் என்ன பண்ணுவார், கை கால் அலமிட்டு ஆச்சமனம் பண்ணிட்டு வான்னு சொல்லியிருப்பார். பேரனை வந்திருப்பார். வந்த உடனே பெருமாளை தியானிச்சுக்கோன்னு சொல்லுவார். அவரும் பண்ணியிருப்பார். அப்போ இது பண்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி எம்பெருமான தியானிச்சு உச்சிதமாக இருக்கும். இது அவசியமா அது சொல்றவாளுக்கு சுலபமாக போகும், கேட்கிறவாளுக்கு மனசுக்குள்ளே சுலபமாக இறக்குங்கிற காரணத்தினாலேயோ என்னவோ அன்னைக்கு வசிஷ்டர் எங்க தாத்தா இப்படித்தான் சாதித்தார். அதனால நமஸ்கிருத்வா பிரமேயாய விஷ்ணவே பிரப விஷ்ணவே கதயாமி யதாக்யாதம் வசிஷ்டே நமமா பவத். என்ன சாதிக்கிறார் இப்போ? மேலேந்து வரார். ஆத்மா நமஸ்ய ஜகத்தோ நிர்லேபமகுணாமலம் விபர்த்தி கௌஸ்துபமணி ஸ்வரூபம் பகவான் ஹரி. இந்த ஆத்மாவை, அதாவது பெருமாள் திருமேனியிலே அலங்கரணமாக கௌஸ்துப மணி இருக்கு. அந்த எந்த ஒரு கௌஸ்துப மணி இருக்கின்றதோ அந்த மணியினுடையதான ஸ்தானத்துல ஆத்ம தத்துவத்தை கொண்டிருக்கின்றான். பெருமாள் கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிறார். ஆத்மா அப்படின்னு சொன்னால் நாமோ அந்த தத்துவங்களை பண்ணிட்டே வரும் பொழுது ஜீவாத்மாவை தான் நாம சாதாரணமா இவாள் சொல்லும் பொழுது, சாங்கியாள் சொல்லும் பொழுது புருஷன்னு சொல்லுவா. ஆனா அந்த புருஷனுக்கு அவ சொல்லக்கூடியதெல்லாம் ஒரு மாதிரி என்னென்ன தன்மைகள் சொல்றாளோ அதுல யதா சம்பவம் நாம அதெல்லாம் எடுத்துட்டு அது நம்மளுடையதான ஜீவாத்மாவை குறிக்கிறதாக நம்மளுடைய பெரியவாள் சொல்ற வழக்கமான காரணத்தினால ஜீவாத்மா அபிமானி தேவதை அப்படிங்கிறதாக இது சொல்றது. ஆத்மா நமஸ்ய ஜகத்தோ நிர்லேபம் அகுணாமலம் ஆத்மானமிதி. வியாக்கியானத்துல எங்களாழ்வார் காண்பிக்கிறார். யதான கிரியதே ஜ்யோத்ஸ்னா மல பிரக்ஷாலனான் மனேஹே இத்தியாதி ஸ்லோகேன ஆத்மனா மணிசாமியம் உக்தம். ஏன் கௌஸ்துப மணிங்கிறதான ஸ்தானத்துல அது இருக்கணும்? பெருமாள் அதை சாத்திக்கிறாரு. எத்தனையோ ஆபரணங்கள் இருக்கும் இல்லையோ, எத்தனையோ கிரீட குண்டலாதிகள் எல்லாம் இருக்கும் இல்லையோ, ஏன் கௌஸ்துப மணி ஸ்தானம் சொல்லணும்னா பெரியவாள்லாம் கீழே பண்ணிருக்கக்கூடியதான ஸ்லோகத்துல ஆத்ம தத்துவம், அது ஆத்ம தத்துவம் நமக்கு அது நம்மளுடையதான ஜன்மார்ஜிதமானதான புண்ணிய பாப்பங்களால அது உள்ளுக்குள்ள இருந்தாலும் நம்மளால உணரமாட்டாததாக இருக்கு. அப்போ அதுக்கு நாமும் நம்ம தியானாதிகளாலே நம்மளுடையதான ஜப தபஸ் பிரபுத்திகளால அதை கொஞ்சமா அந்த அழுக்க நீக்கிறோம். அப்போ ஜோத்ஸ்னா இருக்கு, அதுக்கு அந்த தேஜஸ் இருக்கு அந்த மணிக்கு. ஆனா அந்த மணிக்கு இருக்கக்கூடியதான தேஜஸுக்கு மேல இப்ப பல நாள் அழுக்கு இருக்கு. அந்த அழுக்க தொடச்சி எடுத்தாக்க அந்த ஜோத்ஸ்னா இருக்கு. ஜோத்ஸ்னாவா அந்த தேஜஸ அந்த காந்திய நாம ஏற்படுத்தல, இருக்கிற காந்திக்கு உபரோதமா இருக்கு இந்த வஸ்துக்கள் எல்லாம். அந்த மாதிரி ஜீவாத்மாவுக்கு நல்ல திவ்ய தேஜஸ் குணாட்டக விசேஷமாக இருக்கக்கூடியவான பெருமானுக்கு சொல்லக்கூடியதான தன்மைகளை எல்லாம் அவனுக்கு தான் சொல்லலாம். அந்த மாதிரிதான் வேதாதிகள் எல்லாம் காண்பிக்கிறது, உபனிஷத் பிரபுத்திகள் எல்லாம். ஆனா அந்த உபனிஷத் பிரபுத்திகள் எல்லாம் காண்பித்திருக்கக்கூடியதுல எந்த ஒரு திவ்ய தேஜஸும் காந்தியும் இந்த ஜீவாத்மாவுக்கு உண்டோ ஸ்வயம் பிரகாசமானதான தன்மை, அந்த ஸ்வயம் பிரகாசமானதான தன்மைக்கு மேல பாபாதிகள் புண்ணியாதிகள் எல்லாம் ஜென்ம ஜென்மார்ஜிதமானதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒட்டட மாதிரியும் அழுக்கு மாதிரியும் இருக்கு. இப்ப அந்த ஒட்டடையையும் அழுக்கையும் நாம ஜப தபாதிகளாலே எல்லாம் போக்குவோமானால், ஆச்சாரிய திவ்ய சூக்திகளை எல்லாம் சொல்லி நம்மளுடைய மனசனுடையதான அந்த இருட்டு கொஞ்சம் கொஞ்சமா கரையுமானால் அங்க இருக்கக்கூடியதான திவ்ய தேஜஸ் பிரகாசிக்கிறது. அதை நாம
ஸ்வதஹா அது மணி மாதிரி இருக்கு. மணி மேல, ரத்னத்துக்கு மேல ஒரு அழுக்கு படிஞ்சா அந்த அழுக்க தொடச்சா ரத்னம் பிரகாசிக்கிறது பாருங்க. நாம ரத்னத்தை ஒண்ணும் பிரகாசிக்கப்படுத்தல, சுயமா இருக்கக்கூடிய பிரகாசத்துக்கு உபரோதகமா இருக்கக்கூடியதான அழுக்க போக்குறோம். அந்த மாதிரி அந்த அந்த ஸ்லோகத்துல மணி மாதிரி இருக்குன்னு சொன்ன காரணத்தினால பெருமாள் திருமேனியில இருக்கக்கூடிய கௌஸ்துப மணிஸ்தானியம். அதனால மணி சாமியம் உக்தம் தத்ரூபேண தத்தாரணம் யுக்தம் ஆத்மானமித் ஏகவச்சனம் ஜாத்தியபிப்பிராயம் சமஷ்டியபிப்பிராயம் வான்னு காண்பிச்சார். அதாவது எல்லா ஜீவாத்மாக்களையும் தான் நாம சொல்றது. அதனால இது ஜாதா ஏகவச்சனம். அந்த ஆத்மஸ்தானியமாக கௌஸ்துபமணியை பெருமாள், அதாவது பெருமாள் தரிக்கக்கூடிய கௌஸ்துபமணி ஆத்மஸ்தானமாக இருக்கின்றது. அதை எப்படி சொல்றார்? ஜகத்தோ நிர்லேபம் அகுணாமலம், எந்த விதமானதான புண்ணிய பாபாதிகளாலேயும் ஒட்டப்பட்டிராததும் ஒரு துர்குணங்களுக்கும் இருப்பிடமாய் இல்லாததுமான எந்த ஒரு உத்கிருஷ்டமானதான இந்த மணி போலே இருக்கக்கூடிய ஆத்மா உண்டோ அந்த ஆத்மாவை மணிஸ்வரூபம் பகவான் விபர்த்தி, மணிஸ்வரூபமாய் பெருமாள் தரிக்கிறான். எந்த மணியினர்? கௌஸ்துப மணிஸ்வரூபம். அப்ப கௌஸ்துப மணி ரூபமாய் ஆத்மாவை பெருமாள் தரிக்கிறான். மணித்துவம்ங்கிறது யதா சம்பவம், அது பெரியவா காண்பிச்சிருக்கக்கூடிய மணித்தன்மை போலே. ஆத்மா நமஸ்ய ஜகதோ நிர்லேபம குணாமலம் விவர்த்தி கௌஸ்துபமணி ஸ்வரூபம் பகவான் ஹரி ஸ்ரீவத்ரதம்ஸ்தானதரம் அனந்தேன சமாஸ்ரிதம் பிரதானம் புத்திரத்யாஸ்தே கதாரூபேண மாதவே. இதுல ரெண்டு காண்பிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். ஸ்ரீவத்ரதம்ஸ்தானதரம் அனந்தேன சமாஸ்ரிதம் பிரதானம், பிரதானமாக பெருமாள் ஸ்ரீவத்சம் அப்படிங்கிற ஒரு அடையாளம், ஒரு மறு இருக்கு பெருமாளுக்கு. அது என்னதுன்னா ஸ்ரீவத்ஸா ரோமாவர்த்த விசேஷாக, ஹிருதயத்துல பெருமாளுக்கு முடிக்கற்றைகளால் கூறப்பட்டிருக்கக்கூடியதான ஒரு வகையான மறு. அந்த ஸ்ரீவத்சத்தினுடையதான ஸ்ரீவத்ஸே நோரசி ஸ்ரீமான் ரோமாவர்த்தேன ராஜதே, ரோமாவர்த்தேன ஸ்ரீவத்ஸேன ராஜதே அப்படின்னு ஹரிவம்சத்துல இருக்கக்கூடிய ஒரு பங்கியினால ஸ்ரீவத்சங்கிறது ஏதோ ஒரு மச்சம் மாதிரி, மறு மாதிரி. அது எப்படி இருக்குன்னா ரோமாவர்த்தமா இருக்கு. பெருமாளினுடையதான அந்த திருமார்பிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய முடிக்கற்றைகளினுடைய அழகு, அத ஸ்ரீவத்சம்னு காண்பிக்கிறாள். அந்த ஸ்ரீவத்சம் ஸ்ரீவத்சம்ஸ்தானம் அனந்தேன சமாஸ்ரிதம் அப்படி எம்பெருமானாலே எது பிரதானம், பிரதானமானது அப்படி தரிக்கப்படுகின்றது. ஏன்னார் ஸ்ரீவத்ஸ சம்ஸ்தானத்துக்கு ஏன் இத பிரதானம்னு சொல்லணும் அப்படின்னா சச்ச லக்ஷ்மி நிவாசஸ்தானம் அமிர்த மயத்வாத் சர்வ பிரலோகஹேது, லக்ஷ்மி வசிக்கக்கூடிய திருமார்பான காரணத்தினால அது பிரகிருதி ஸ்தானம். பிரகிருத்தியிலிருந்துதான் எல்லாம் வருது. அந்த மாதிரி பிராட்டியினுடைய கடைக்கண்ணாலதான் எல்லாம் வருது. பிராட்டியையே கூட நம்ம ஆரம்பிக்கிற பொழுது அஷ்டோத்தர சப்தத்துல பிரகிருதி விகிருத்தின்னு தானே நம்ம சொல்றோம். இப்ப பிரகிருதி சப்தம் லக்ஷ்மி வாச்சியா இருக்கிறதுனாலேயும், பிரகிருதி ஆகிறதுல இருந்து எல்லா தத்துவங்கள் வருதுனாலேயும், அது ஹிருதயத்துல நிவாசஸ்தானமா இருக்கக்கூடிய காரணத்தினாலேயும் பிராட்டிக்கு துல்லியமானதாக இருக்கின்றது. அதனால சச்ச லக்ஷ்மி நிவாசஸ்தானம் அமிர்தமயத்வாத் சர்வ பிரரோக ஹேது. அப்ப பிரதான அபிமானியாக இருக்கக்கூடியதான தன்மையை பெருமாள் தன்னுடைய ஸ்ரீவத்சத்தினாலே தாங்குகின்றார். அடுத்தது அந்த ஸ்லோகத்தினுடைய மிச்ச பகுதியினால பிரதானம் அப்படின்னு ஆச்சு. மிச்சம் பிரதானம் புத்திரத்யாஸ்தே கதாரூபேண மாதவே, கதா பெருமாள் தரித்திருக்கக்கூடிய கதையாக அந்த புத்தி தத்துவம், அடுத்தது இருக்கக்கூடிய புத்தி தத்துவம் ஏற்படும். ஏன்னா எங்களாழ்வான் அழகா காண்பிக்கிறார். ஏன் கதைய புத்தி தத்துவம்னு சொல்லணும் அப்படின்னார். கதா புத்தியோஹோ ஸ்திரத்வேன சாமியம், கதையும் புத்தியும் ரெண்டுமே ஸ்திரமானது அப்படிங்கிறது. இந்த நித்திய புத்தி தன்மையானது கொண்டிருக்கக்கூடியது கதை
அப்படிங்கிறதும் நிச்சயமா உறுதியா இருக்கக்கூடியதுங்கிற காரணத்தினால கதா ரூபத்தினாலே பெருமாள் புத்தியை தாங்குகின்றான், அதாவது புத்தி தத்துவத்தை தாங்குகின்றான். பூதாதிந்திரியாதிஞ்ச விதாஹங்காரணா ஈஸ்வராஹ விபர்த்தி சங்கரூபேண சார்ந்தரூபேண ஸ்திதம். பூதாதிம் இந்திரியாதிம் ச சங்கரூபேண ஷார்ங்கரூபேண, பெருமாளினுடைய சங்கம் ஷார்ங்கம் இதுவாக பூதாதிகளையும் இந்திரியாதிகளையும், அதாவது பூதாதிகள் அப்படிங்கிறதுனால நம்ம அகங்காரத்தை சாத்விக அகங்காரம், ராஜசிக அகங்காரம், தாமசிக அகங்காரம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல சாத்விக அகங்காரமும் ராஜசிக அகங்காரமும் சேர்ந்ததுன்னு சொன்னா இந்திரியாதிகள் வருது. தாமசிக அகங்காரமும் ராஜசிக அகங்காரமும் சேர்ந்ததுன்னா பூதாதிகள் வருது. அப்போ இந்திரியங்களுக்கு காரணமா இருக்கக்கூடியதான சாத்விக அகங்காரம், பூதங்களுக்கு காரணமா இருக்கக்கூடிய தாமசிக அகங்காரம், இது ரெண்டும் ராஜசிக அகங்காரத்தோட சேர்ந்தான ராஜசிக அகங்காரம் நடுவுல இருக்கு. சோ சாத்விக அகங்காரமும் ராஜசிக அகங்காரமும் சேர்ந்ததுன்னா இந்திரியாதிகள், ஞானத்துக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய இந்திரியாதிகள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள். தாமசிக அகங்காரமும் ராஜசிக அகங்காரமும் கூடிக்குன்னா அதுல இருந்து பூதாதிகள் வருதுன்னு சாஸ்திரத்துல காண்பிக்கிறா. அதனால பூதாதிம் இந்திரியாதிம் பூதாதிகளாக இருக்கக்கூடியதும் தாமசிக அகங்காரம், இந்திரியாதிம் சாத்விக அகங்காரம், வைக்கிருத்தம் பேர். அதெல்லாம் த்விதாஹங்காரம் ஈஸ்வரா விபர்த்தி எப்படி சங்கரூபேண, சங்கரூபமாகவும் இந்திரியங்கள், ஏன்னா அது ஞானத்துக்கு காரணமா இருக்கு. அது மாதிரி இந்திரியங்கள் எல்லாம் ஞானத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய காரணத்தினால அவைகளை சப்த குண ஹேது சங்காஹ சப்தாதி ரூப பூத காரண அகங்காராபிமானி. அதே மாதிரி ஷார்ங்க ரூபேண ஸ்திதாம், இந்திரியாதிகளை எல்லாம் இத கொஞ்சம் கிரமத்தை மாத்தி காண்பிக்கிறார். பூதாதிகள் அப்படிங்கிறது சங்காஹ சப்த குண ஹேது சங்காஹ சப்தாதி ரூப பூத காரணாகங்கார அபிமானி. காரண, அதாவது சப்தாதிகள், சங்கம் எப்படிப்பட்டது? சங்கம் காதுல வச்சா ஒரு சத்தம் வரும், அது தவிர வாயில நாம வச்சு ஊதினா சப்தம் வரும். சகோஷோ தார்த்தராஷ்டிரானாம் ஹிருதயானி யதாரயத்துன்னு சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பெருமாள் அப்படி சங்கநாதம் பண்ணியே பாஞ்சஜன்யத்தை பெருமாள் ஊதின பொழுது எதிரிகள் எல்லாம் விழுந்துட்டான்னு காண்பிக்கிறார். அப்படி அந்த பூதாதிகளை சங்கமாகவும் இந்திரியாதிகளை வில்லாகவும் காண்பிக்கிறார். பெருமாளினுடையதான திருக்கைகள்ல இருக்கக்கூடியதான வில்லும், பெருமாளினுடையதான இடது பக்கத்துல இருக்கக்கூடிய சங்கமும் பூதாதி, அதாவது ராஜசிகத்தினுடைய ரெண்டு வகையான ராஜசிகத்தையும் சொல்ல, இது ரெண்டு வகையான அகங்காரத்தையும் சொல்லது, சாத்விக தாமசிக அகங்காரத்தையும் குறிக்கிறதுன்னு காண்பிக்கிறார். அதனாலே சங்கத்தையும் வில்லையும் தரிப்பதனால் அவர் அந்த ரெண்டு அகங்காரங்களையும் தரிக்கின்றார் போலும். அடுத்தது பூதாதிந்திரியாதிகாரம் ஈஸ்வரா விபர்த்தி சங்கரூபேண ஷார்ங்கரூபேண ஸ்திதம் சலஸ்வரூபமத்யந்தம் ஜவேனாந்தரிதாநிலம் சக்கரஸ்வரூபம் ச மனோ தத்தே விஷ்ணு கரே ஸ்திதம். அடுத்தது இந்திரியங்கள், 10 இந்திரியங்களை சொல்லியாச்சு. அதாவது 10 இந்திரியங்கள் எல்லாம் பெருமாள் எந்த ரூபத்துல தரிக்கிறார்னா சங்க ரூபத்துல தரிக்கிறார் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்திரியங்கள் ஞான ஹேத்துக்கள், அவைகளையும் அதே மாதிரி இந்திரியாதின் பூதாதிஞ்ச அப்படின்னு காண்பிச்சுட்டார். பூதாதிகளாக சங்கம், இந்திரியாதிகளாக சங்கம்னு காண்பிச்சிருக்கலாம், ஆனா வியாக்கியானத்திலையும் மாத்திதான் காண்பிக்கிறார்.
சப்தகுணஹேது சங்கா சப்தாதிரூப பூத காரண அகங்காராபிமானி. அது எப்படியோ அது ரெண்டுக்குமா சாத்விகா அகங்காரமாகவும் தாமசிகா அகங்காரமாகவும் பெருமாள் சங்கத்தையும் வில்லையும் தரிக்கிறான். அப்படி ஆயிடுச்சு. அடுத்தது மனசு இருக்கு. ஏகாதசம் மன இந்திரியங்களுக்குள்ள அந்தராத்மான்னு சொல்லப்படக்கூடியதான மனசாக எது இருக்குடான்னா சக்கரத்தை மனசாக தரிக்கிறார். அவர் சக்கரத்தை தரிக்கிறாரோ இல்லையோ, ஏன்னா அதுக்கெல்லாம் அழக காண்பிக்கிறார். ஏன்னா சலஸ்வரூபம் மனசோ சீக்கிரதரத்வ சீக்கிரதரத்வாத் சுதர்சனஸ்ய தன்னியந்திருத்வம். மனசு மனோவேகம் வாயு வேகம் கருட வேகம் தான் சொல்றாள். மனசு இங்க உட்கார்ந்துட்டே வேற ஒன்ன கூட நினைக்கக்கூடியது. அது எப்பெல்லாம் சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணன்னார் கீதையில. எப்ப பார்த்தாலும் சாஞ்சல்யம் கொண்டது. இப்படி சாஞ்சல்ய தன்மை கொண்டதுனால ரொம்ப சீக்கிரமா இங்க உட்கார்ந்துட்டே வேற ஒரு இடத்துக்கு கூட போய்விடக்கூடிய காரணத்தினால அந்த வேகம், சாஞ்சல்யம், பிரமண சக்தி, பிராமகம் பண்ணக்கூடியது, இப்படி எல்லா தன்மைகளாலேயும் கூட மனசாக அதை காண்பிக்கிறாராம். சக்கரஸ்வரூபம் ச மனோ தத்தே விஷ்ணு கரே ஸ்திதம். ஆனா என்னன்னா பெருமாள் மனச கையில பிடிச்சுட்டார் சக்கர ரூபமா. நம்மால பிடிக்க முடியல. அதனாலதான் அர்ஜுனன் கேட்கிறான், எப்படி அது நான் படிக்கிறது, நீ பாட்டு அத மனச அடக்குன்னு கேட்கிறேன்னு கேட்ட பொழுது அவன் அர்ஜுனன் கேட்கிறான், இப்படி புடின்னு சொல்றையே எப்படி பண்ணறதுன்னு கேட்டதுக்கு பெருமாள் சொல்றார், அசம்சயம் மகாபாஹோ மனோ துர்நிகிரகம் சலம் சஸ்யாகம் நிகிரகம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம். அத காத்த பிடிக்கிற மாதிரி அது பிடிக்க மாட்டாததுன்னு. ஆனா மனச வேணா பிடிக்க முடியாத தவிர பெருமாள் அகட்ட கடனா சாமர்த்தியவான பெருமாள் அந்த மனசை கையில பிடிச்சுட்டார். எது சக்கர ரூபமாக பிடித்து விட்டார். சலஸ்வரூபமத்யந்தம் ஜவேன அந்தரிதா நிலம். ஜவேன அந்தரிதா நிலம். தன்னுடைய வேகத்தினாலேயே காற்றையும் கூட கட்டுப்படுத்தக்கூடியதான யாதொரு மனசுண்டோ அந்த மனசினுடையதான தன்மையாகவே பிரகாசிக்கின்றது பெருமாள் திருக்கைகளிலே ஒளிரக்கூடியதான சக்கரஸ்வரூபம் ச மனோதத்தே விஷ்ணு கரே ஸ்திதம். அடுத்தது பஞ்சரூபா துயாமாலா வைஜயந்தி கதா பிருதாக சா பூதஹேது சம்ஹாதோ பூதமாலா ச வைத்விஜா. அடுத்தது பெருமாளினுடையதான திருத்தோள்களிலே இருக்கக்கூடிய வைஜயந்தி என்னக்கூடியதான ஒரு பூத மாலை. என்ன வனமாலான்னு அதுக்கு பெயர் இல்லையோ, அது என்னதுடார் பஞ்சரூபா துயா மாலா வைஜயந்தி கதா பிருதா. அந்த வைஜயந்தி மாலை இருக்கே, அந்த வைஜயந்தி மாலையில முக்தா, மாணிக்ய, மரகத, இந்திரநீல, வஜ்ர இந்த 5 மணிகளும் பிரகாசமா இருக்கு. முக்தா முத்து, மாணிக்கியம் ரத்ன சிவப்பு, மரகதம் பச்சை, இந்திரநீலம் வஜ்ரம், இந்திரநீலம் நீலம் வஜ்ரம், இந்த வர்ணங்களாகிற இந்த 5 வர்ணங்களால் ஆக்கப்பட்டிருக்கக்கூடியதான எந்த ஒரு அந்த எம்பெருமானினுடையதான வைஜயந்தி மாலா உண்டோ அந்த வைஜயந்தி மாலை 5 தன்மையை கொண்டிருக்கக்கூடிய இந்த முத்து, மாணிக்யம், மரகத பச்சை, இந்திரநீலம், வஜ்ரம், இந்த 5 தன்மைகளை கொண்டிருக்கிற காரணத்தினால இது வைஜயந்திய மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. வைஜயந்தி 5 தன்மைகளை கொண்டிருக்கக்கூடியது. முத்து மாதிரி ஒரு இடத்துல ஒளிரது, இன்னொரு இடத்துல ரத்தனம் மாதிரி பிரகாசிக்கிறது அப்படிங்கிறது. அப்போ அதனுடைய இடத்துல என்ன இருக்குன்னா பஞ்சரூபாசு யாமாலா சா பூதஹேது சங்காதா. அத்தனை பூதங்களுக்கும் தோற்றுவாயாய் இருக்கக்கூடியதான அந்தந்த பூதத்தை அந்த தன்மாசம். அதனால பூதஹேது சங்காதம், பூதஹேது சங்காதா அத்தனை பூதங்களுக்கும் காரணபூதமாக இருப்பது அந்த காரண இந்த பூதங்கள் தன்மாத்திரைகள்ங்கிறதெல்லாம் அப்படி சூக்ஷ்மாவஸ்தையில இருக்கக்கூடியவைகள். அது பெருமாள் திருத்தோள்களிலே பூதமாலா
என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அப்ப வைஜெயந்தி மாலை பெருமாள் தரித்துக் கொண்டிருக்கக்கூடியதானது பூத மாலைன்னு பெயர். அது எல்லாமே எல்லா விதமான பூதங்களையும் குறிக்கின்றது. ஞானேந்திரியாண்யசேஷாணி புத்தி கர்மாத்மகானி வை ஷாரரூபாண்யசேஷாணி ஷரரூபாண்யசேஷாணி தானி தத்தே ஜனார்தனாஹ. யானி இந்திரியாணி எந்த விதமான இந்திரியங்கள் உண்டோ புத்தி கர்மாத்மகானி வை யானி கர்மாணி புத்தி கர்மாத்மகானி வை. அதாவது இந்த புத்தி கர்மாத்மகானி வை அசேஷாணி இந்திரியாணி அத்தனை இந்திரியங்களும் அது எப்படிப்பட்டதுன்னா புத்தீந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள். அப்படி கர்மேந்திரியங்கள் என்ன ஞானேந்திரியங்கள் என்ன அந்த ரூபத்துல இருக்கக்கூடிய அசேஷமானதான எல்லா இந்திரியங்களுமே ஷரரூபாண்யசேஷாணி தானி தத்தே ஜனார்தனாஹ அவைகளாக எம்பெருமான் தரிக்கின்றான். என்னது ஷரமாக தரிக்கின்றான். தானி யானேந்திரியாண்யசேஷாணி புத்தி கர்மாத்மகானி வை ஷரரூபாண்யசேஷாணி. அப்படி ஷரர் அசேஷமானதான எண்ணி நடக்காது மிச்சமில்லாமல் முழுவதுமா இருக்கக்கூடியதான அத்தனை வில்லுகளாக அம்புகளாக பெருமான் பாவிக்கின்றான். தானி தத்தே ஜனார்தனாஹ விபர்த்தி சிவர யச்ச அசிவரம் அச்சுதாஹ அத்யந்த நிர்மலம் வித்யாமயம் து தஞானம் அவித்யா கோஷ சம்ஸ்டிதம். எம்பெருமான் இருக்கான், கத்தி அவடா எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கான், அதெல்லாம் ஏதோ ஒரு தத்துவமா சொல்லியாச்சு. அப்ப அவனுக்கு என்ன சுவாமி அவன் ராஜா அப்படின்னு சொல்லலாமான்னாலும் அவர் காண்பிக்கிறார். இச்சம் புமான் பிரதானம் ச புமான் பிரதானம். அந்த புமான் என்ன பிரதானம் என்ன இவைகளாக சொல்லிட்டோம், எல்லாம் எம்பெருமான் திருமேனியில் இருக்கக்கூடியதான தன்மைகளாக. ஆனால் இப்ப என்ன காண்பிக்கிறார்னா எச்ச அசிவரம் பெருமாள் திருக்கைகள்ல எந்த ஒரு நந்த கப்திர பெயர் கொண்ட கட்கம் இருக்கோ அந்த கத்தி அது எப்படி சொல்ற விபர்த்தி எச்சா சிவரம். அசின்னா கத்திக்கு பெயர், அசி அப்படிங்கிற வார்த்தை. எச்சா சிவரம் அச்சுதோ அத்தியந்த நிர்மலம். மிக சிறந்த எந்த ஒரு கத்தியை பெருமாள் அதுவும் அத்தியந்த நிர்மலம் ரொம்ப ஸ்வச்சமா எப்பொழுது வேணாலும் உபயோகம் பண்ணிக்கலாம் தயாரா வச்சிருப்பாளாம். அப்படி எச்சா சிவரம் அச்சுதோ அத்தியந்த நிர்மலம். அப்படி மிக சிறந்த முறையிலே எந்த ஒரு கத்தியை எம்பெருமான் தாங்கி இருக்கின்றானோ அந்த கத்தியினுடையதான ஸ்தானத்துல பெருமாளுடைய திருமேனியில வித்யாமயம் சுதஞானம் வித்யாமயம் சுதஞானம் அவித்யா கோஷ சம்ஸ்டிதம். அதாவது இந்த ஞானம் இருப்பாருங்க. அதாவது விபர்த்திய சிவரம் முன்னாடி புத்தி கர்மாத்மகானிவை அது எல்லாமே புத்தி இந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் இது எல்லாமே நாமோ ஷரங்களாக இருக்குன்னு சொன்னோம். இத்தம் இப்போ விபர்த்திய சிவரம் அச்சுதோத்யந்த நிர்மலம் வித்யாமயம் சுதஞானம் அச்சிலே அவித்யா கோஷ சம்ஸ்டிதம். ஆனா இந்த கத்தி இருக்க பெருமாள் கத்தி அதுதான் ஞானத்தினுடையதான ஆகாரமா இருக்கு. ஆனால் அழகான விஷயம், ஞானத்தினுடைய ஆகாரமா இருக்கக்கூடிய இந்த கத்தி இருக்கே, இந்த கத்தி ஒரு உரைக்குள்ள இருக்கணும். அந்த உரையா எது இருக்குன்னா கத்தி ஞானமா இருக்கு, ஞானத்தினுடையதான வெளிப்பாடா இருக்கு. ஆனா அது என்னடான்னா அவித்யினால மூடப்பட்டது. அதனால என்ன சொல்றாருன்னா அவித்யா கோஷ சம்ஸ்கிருதம். கத்திய வேண்டும் கோஷம், கோஷம்னா அந்த கத்திய போட்டு வச்சிருக்கக்கூடிய உரை, அந்த உரையினுடைய ஸ்தானத்துல அவித்யா இருக்கு. அவித்யாவினாலே திரோகிதமாக இந்த வித்யாவானது இருக்கின்றது. அந்த வித்யானது கத்தியினுடைய ஸ்தானம். கத்தி உரைக்குள்ள இருக்க மாதிரி ஞானமாகிறதான கத்தி
அந்த அவித்யாங்கிறதான கோஷத்துக்குள்ள, கோஷம்னா முறை, அப்ப அவித்யா கோஷம் வித்யாவாகிறதான கத்திய மூடி அது விரும்பி எடுக்கும், அவ்வளவுதான். அப்போ விவரமச்சுதோத்யந்த நிர்மலம் வித்யாமயம் சுதஞானம் அவித்யா கோஷ சம்ஸ்திதம். இப்படி என்னென்ன தத்துவங்கள் உண்டோ, புருஷ தத்துவம், பிரகிருதி, அதனுடையதான விகாரங்களா இருக்கக்கூடியவைகள், இது எல்லாவற்றையும் சொன்னார். இப்போ என்ன சுமாஸ்ரிதம். ஏற்கனவே இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி இருக்கேன்டாப்பா. அதனால இச்சம் புமான் பிரதானம் ச புத்தியஹங்காரமேவ ச பூதானி ச, இது எல்லாத்தையும் ஒரே ஸ்லோகத்துல காண்பிக்கிறார். அங்க இருக்கக்கூடியதான என்னென்ன விதமானதான வஸ்துக்கள் உண்டோ அதையெல்லாம் யார் கையாளுகிறாளோ, இப்படி இந்த எந்தெந்த விதமானதான கையாளப்படக்கூடியதான வஸ்துக்களாம் தன்மை உண்டோ அது எல்லாம் பிரகிருதி மண்டலத்துல ஏதாவது ஒரு தன்மையா இருக்கக்கூடிய காரணத்தினால் இங்க என்ன காண்பிக்கிறார், இந்த வனமாலையாக இருக்கக்கூடிய தன்மாத்திரைகள் இந்திரியங்களாக ஷரங்கள் இருக்கின்றன. அந்த ஷரங்கள் எல்லாருமாக சேர்ந்து இந்த இது வருதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்ப கத்தி வேண்டி இருக்கு, யுத்தாதிகள் எல்லாம் வந்தா கத்தி வேண்டி இருக்கு. அப்ப கத்தி வேண்டி இருக்கிற போது அந்த சமயத்துல உருவ வேண்டி இருக்கு அந்த ஷீட், அந்த உரையில இருந்து. அப்போ உரைக்குள்ள இருக்கக்கூடியதான கத்தி இப்போ உரைக்கு வெளியில சேர்றது. அந்த மாதிரி எல்லா இடங்களிலும் பட்டிருக்கக்கூடியதான வித்யாகிறதான கத்தி அது அடக்கமா தான் இருக்கு. அதனாலதான் எங்க போனாலுமே பெரியவாளுக்கு பண்டித்தாளுக்கு எல்லாம் அவ்வளவு பெரிய இடம் இருக்கு. ஏன்னா அது எல்லாமே படித்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஞானாம்சத்தினால பிரதானம்னு சொல்றதுனால அந்த ஞானாம்சம் நல்ல பிரகாசமா தெரிகிற வரைக்கும் அத வசதியா சொல்றது இல்லையோ இல்லையோ. அப்போ யார் ஒருத்தனுடையதான வித்யானது பிரகாசிக்கணுமானாலும் அதுக்கு மேல இருக்கக்கூடிய அவித்யா நிவர்த்திரேவ மோட்சகான்னு அதனாலதான் அவள் சொல்லுவாங்க. இப்போ அவித்யாவினாலே மறைக்கப்பட்டதான வித்யா அப்படிங்கிறது. அந்த வித்யாஸ்தானமாகத்தான் பெருமாளுக்கு கையில கத்தியானது ஏற்பட்டிருக்கின்றது. அவித்யாவினாலே கத்தி மூடப்பட்டிருக்கின்றது. அதுதான் கையில இருக்கக்கூடிய பெருமாளினுடையதான கத்திக்கான உரை அப்படிங்கிறார். இச்சம் புமான் பிரதானம் ச புத்தியஹங்காரமேவ ச பூதானி ச ஹிருஷிகேஷே மனசர்வேந்திரியாணி ச வித்யா வித்யே ச மைத்ரேய சர்வமேதத் சமாஸ்ரிதம். புமான் புருஷன், பிரதானம், ஷரஸ்ச அகங்காரம், இது எல்லாமே பூதானிச்ச அத்தனை பூதங்கள், இது எல்லாமே பஞ்சபூதாத்மகமான பிரசுத்திய தேஜோநிலை பூதங்கள் எப்படின்னு சொல்லுவோம். அப்படி பூதானிச்ச ஹிருஷிகேஷே மனஸ் சர்வேந்திரியானிச்ச, மனசு சர்வேந்திரியங்கள் இது எல்லாமே கூட வித்யா வித்யேக மைத்ரேய சர்வமே தத் சமாஸ்ரிதம். இதுதான் மைத்ராமயமானது, அதாவது வித்யாமயமானது. அப்படிப்பட்டிருக்க சிறந்த வித்யை பெறணுமானா அவித்யை நீக்கணும். அந்த அவித்யை கொண்டிருக்கக்கூடியதானவன் ஒருத்தன் ஏதோ ஒரு ரூபத்துல இருக்கான் அப்படின்னா அவன் கையில கத்தி இல்ல, அதாவது அந்த எந்த கத்திங்கிறது ஒரு உதாரணம், அது அவன் கையில இல்ல அப்படின்னா ஏதோ ஒரு ஆயுதத்தை வச்சுட்டு இருக்கான். ஆனா ஆயுதத்தை வச்சுன்னு நிச்சயமா அவன் ஜெயிச்சுடுறானான்னு அது ஜெயிக்க முடியாது. அந்த மாதிரி மாத்திரம் தான் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி உமான் புருஷன் பிரதானம், அதுல இருந்து வந்திருக்கக்கூடியதான இதர வஸ்துக்கள் பூதானி அந்த சர்வபூதங்கள், இது எல்லாமே
ரிஷிகேஷே மனசர்வேந்திரியானிச்ச. ரிஷிகேஷன் இடத்துல இது எல்லாமே இருக்குங்கிற காரணத்தினால் அவனுடையதான அங்கங்களாக அவனுடையதான சரீரத்துல இருக்கக்கூடியதான பல வகைப்பட்டதான சரீரத்தில் இருக்கக்கூடிய பல வகைப்பட்டு இருக்கக்கூடியதான தன்மைகள் இருப்பாங்க, வித்யா வித்யாங்கிறதெல்லாம். இது எல்லாமே கூட எம்பெருமானுக்கு ஏதோ ஒரு இடத்திலே விபூதியாக அமைந்திருக்கின்றது அப்படிங்கிறத காண்பிக்கிறார். பூதானிச்ச ரிஷிகேஷே மனஸ் சர்வேந்திரியானிச்ச வித்யா வித்யேகமைத்ரேய சர்வமே தத் சமாசிரிதம். இப்படி என்னென்ன தத்துவங்கள் உண்டோ அத்தனை தத்துவங்களை இந்த ஸ்லோகத்துல எடுத்து சொல்லி, அப்ப அஸ்திரமாகவும் பூஷணங்களாகவும் அவைகள் தான் இருக்கு. அதனால இதுக்கு அஸ்திரபூஷணாத்தியாயமே காண்பிக்கிறாள். அஸ்திரபூஷண சம்ஸ்தானம் சம்ஸ்தான ஸ்வரூபம் ரூபவர்ஜிதாக விவர்த்தியாய அஸ்திரபூஷண சம்ஸ்தான ஸ்வரூபம் ரூபவர்ஜிதாக விபர்த்தி மாயா ரூபோசௌ ஸ்ரேயசே பிராணினாம் பதி பிராணினாம் ஹரிஹி. மறுபடியும் காண்பிக்கிறார். அஸ்திரபூஷண சம்ஸ்தான ஸ்வரூபம், அஸ்திரபூஷணங்களினுடையதான தன்மையாக இருக்கக்கூடியதான இதெல்லாத்தையும் தரிக்கிறான் யாரு? ரூபவர்ஜிதாக, எந்த விதமான கெட்ட குணங்களும் இல்லாதவனான எம்பெருமான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். எல்லா விதமான கெட்ட குணங்கள் அப்படிங்கிறதுதான் அந்த இடத்துல இதெல்லாம் சொல்றது. மாயா ரூபேன பரிணத்தம்ங்கிறதெல்லாம் இப்படி எல்லாத்தையும் அவன் தரிச்சுட்டு இருக்கானே. நேரடியா நாம கைகால்களை எல்லாம் அவன் தரிக்கிறான், அந்த இந்தியாதி அந்த வஸ்துக்களை எல்லாம் தரிக்கிறான்னு சொல்ல முடியுமா? நேரடியா சொல்ல முடியல. இதை எப்படி சொல்ல முடியாதுன்னு இதெல்லாம் என்னத்துக்காக தரிக்கிறான்? அவர் பாட்டுல சக்கரத்தை தரிச்சுட்டு இருக்கார். அது பார்த்தா மனோஸ்வரூபம் மாதிரி இருக்கு. அவர் பாட்டுல சங்கத்தை தரிச்சுட்டு இருக்கார். அந்த சங்கத்தினுடையதான ஸ்தானமாக பூதாதிகள் எல்லாம் இருக்குன்னு சொன்னா இது அவர் பண்றதெல்லாம் ஸ்ரேயசே பிராணினாம் பிராணினாம் ஸ்ரேயசே ஹரிஹி விவர்த்தி. இந்த மாதிரியான லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிராணிகளும் ஸ்ரேயஸை அடைய வேண்டும் அப்படிங்கிறதான எண்ணத்தினால மாத்திரம்தான் இதை பண்றாராம் பெருமாள். அப்ப அவர் தரிச்சுட்டு இருக்கக்கூடிய அஸ்திரமும் பூஷணமும் அது ஒரு அஸ்திரமாகத்தான் இருக்கு, பூஷணமாகத்தான் இருக்கு. ஆனால் யாராவது சக்கரத்தை சேவிக்கிறதே மனசை நினைக்காமல் இருப்பாளா? அந்த இருபூத்த மாலை வனமாலையாக இருக்கக்கூடிய காரணத்தினால அதை சேவிக்காம இருப்பாளா? அப்படி எந்த விதமானதான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிச்சயமாக இந்த வஸ்திரபூஷணங்களை எல்லாம் தரிச்சுட்டு இருக்கானே பெருமாள், அதே எதிர்பார்ப்பு இல்லாம தான் இவைகளை அவை கருத வைத்திருக்கிறான். நான் எனக்கு அவதாலும் இந்த புத்தியை நான் தரிக்கணும், அகங்காரத்தை நான் ஏன் தரிக்கணும் கேட்காமல் ஸ்ரேயசே பிராணினாம் அத்தனை பிராணிகளினுடைய நன்மைக்குமாக எம்பெருமான் தரிக்கின்றான் அப்படின்னு சொன்னார். அஸ்திரபூஷண சம்ஸ்தான ஸ்வரூபம் ரூபவர்த்திதாக மாயா ரூபோசௌ விபர்த்தி மாயா ரூபோசௌ ஸ்ரேயசே பிராணினாம் பத்தி. அத்தனை பேரினுடையதான ஸ்ரேயஸுக்காக தரிக்கிறார் அப்படின்னு சொல்லி வாஸ்தவத்துல இந்த அவர் கேட்டதுக்கு எந்த எந்த ஸ்வரூபமாக இவற்றை தாங்குகின்றீர் அப்படின்னா, தான் தன்னுடைய பல வகைப்பட்ட ஸ்வரூபத்தினாலே அவற்றை தாங்கிறதாக யார் சொல்றார்? ரிஷிகள் காண்பிக்கிறார்கள். மேல சவிகாரம் பிரதானம் ச புமாம்சம் சாச்சிலம் ஜகத் விபர்த்தி புண்டரீ புண்டரீகாட்சஸ்ததேவம் பரமேஸ்வரா. பரமேஸ்வரமான புண்டரீகாட்சன் பரமா அந்த பகவான் இப்போ ருத்ராம்சத்தை தரிக்கணும். எப்படி ருத்ராம்சத்தை தரிக்கிறார்னு காண்பிக்கிறார். சவிகாரம் பிரதானம் ச உமாம்சம் சாகிலம் ஜகத். சவிகாரம் இவல்யூஷன் சொல்லக்கூடியதான விகிருத்திகள், மாற்றம் அடையக்கூடியவைகள். பிரதானம் எந்த விதமான மாற்றத்துக்கும் தன்னாலே உட்படாததுன்னு பெயர் பெற்றிருக்கக்கூடிய பிரகிருதி, அதான் பிரகிருத்தின்னு பெயர். அந்த பிரகிருதியையும் விகிருத்தியையும்
தத் சர்வம் சர்வபூதேஷோ மைத்ரேய மதுசூதன எல்லாத்தையுமே மதுசூதனத்திலே காணலாம். கலாகாஷ்டா நிமேஷாதி தினர்த்வயனஹாயனைஹி காலஸ்வரூபோ பகவான் தற்சர்வம் சர்வபூதேஷே மைத்ரேய மதுசூதனே கலாகாஷ்டா நிமேஷாதி தினர்த்வயனஹாயனைஹி. இப்போ இந்த காலம்ங்கிறது எப்படி எப்படிலாம் பிரிஞ்சிருக்கிறது? கலா, காஷ்டா, முகூர்த்தம் அப்படிங்கிறதுலாம் நம்ம சொன்னோம். அப்படி கலா காஷ்டாங்கிறது அந்த ரூபங்களிலே எல்லாம் இருக்கக்கூடியதான அந்த கால விசேஷம். அந்த கால விசேஷத்தை அது எப்படி இருக்கு? கலா காஷ்டா நிமேஷம், அந்த புருவம் எரித்தல் தேவைப்படக்கூடிய காலம். அந்த மாதிரியான ரித்து, வசந்தம், ருத்துங்கிறதெல்லாம் ஹயனைஹி, ஹாயனம்னா வருஷம். இப்படி எல்லாம் கால சம்பந்தப்பட்டான இவை அனைத்தைகளையுமே கலாகாஷ்டா நிமேஷாதி தினர்த்வயனஹாயனைஹி காலஸ்வரூபோ பகவான் அபாபோ ஹரிசத்தமஹா. காலஸ்வரூபனானதான பெருமாள் இந்த கலாகாஷ்டாதி ரூபங்களை எல்லாம் எடுத்து தரிக்கிறான், அல்லது அவைகளை கால ரூபத்தினாலே தரிக்கிறான். பூர்லோகோத புவர்லோக ஸ்வர்லோகோ முனிசப்தமா மத்வர்ஜன தபசாம்யம் சத்யம் சப்தலோகாஹ இமே விபு. பாடவேதம் இருக்கீங்க, சப்தலோகாஹ சப்த இமாம் இருக்கு. பூர்லோகோத புவர்லோகாஹ ஸ்வர்லோகாஹ, மூணு லோகத்தையும் துருவஸ்வாஹா அப்படிங்கிறது. அந்த பூர்லோகத்தையும் புவர்லோகத்தையும் சுவர்லோகம்னு சொல்லப்படக்கூடியதான் லோகங்களை எல்லாம் பூர்லோகோச்ச புவர்லோக ஸ்வர்லோகோ முனிசத்தம, இதெல்லாம் என்னன்னா மகர்ஜன தபஸ் சத்தியம் சப்தலோகா இமே விபு. இந்த 7 லோகங்களையும், அதாவது சப்த இமே லோகாக, இந்த 7 லோகங்களையும் எம்பெருமான் தரிக்கின்றான். பூர்லோகோச்ச புவர்லோகா ஸ்வர்லோகோ முனிசத்தம மகர்ஜன்ம தபசத்யம் சப்தலோகா இமே விபூ. இந்த 7 லோகங்கள், இந்த 7 லோகங்களையும் பெருமாளே தரிக்கின்றான். லோகாத்மபூஹு லோகாத்மமூர்த்தி சர்வேஷாம் அபி ஈஸ்வராஹ பூர்வேஷாம் அபி பூர்வஜாஹ. பாடம் பூர்வேஷாம் அபி பூர்வஜாஹ ஆதார சர்வபூதானாம் ஸ்வயமேவ ஹரிஸ்திதாஹ. ஹரி அப்படிங்கிறது விஷ்ணுங்கிறதான சப்தத்தை சொல்லக்கூடிய காரணத்தினால அது சர்வ வியாபியாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரியான நாமாக்களை சொல்றார். அப்ப என்ன சொல்றார்? பூர்லோகோச்ச புவர்லோக ஸ்வர்லோகோ முனிசப்தமா. ஹே மைத்ரேயா, பூர்புவஸ்வரங்கூடிய இந்த லோகங்கள் உண்டு, அவைகளும் பூர்லோகோச்ச புவர்லோகா பூர்லோகோச்ச புவர்லோகா ஸ்வர்லோகோ முனிசப்தம மகர்ஜன தபஸ்தம். இதெல்லாம் 7 லோகங்கள். சப்தலோகா இமே விபு லோகா சமுக்தி சர்வேஷாம் பூர்வேஷாம் அபி பூர்வஜாஹ. இது எல்லாவற்றிற்கும் எதெல்லாம் பழசுன்னு நாம் சொல்லுவோமோ அந்த பழசானதுகள் எல்லாவற்றிற்குமே கூட பழமையானவன் பெருமாள். எது முதல்ல இருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு பிரைமார்டியல் திங் அப்படின்னு நாம பிரகிருத்தின்னு ஒண்ணு சொல்லுவா. அந்த பிரகிருதி பெருமாள் இல்லாமையா வந்தது?
அப்படிங்கிற காரணத்தினால ஒன்றும் தேர்வும் உலகும் உயிரும் மற்றும் யாரும் இல்லான்று இருக்கக்கூடியவனான காரணத்தினால பூர்வேஷாம் அப்படி பூர்வஜனான எம்பெருமான் லோகாத்ம மூர்த்தி லோகத்தினுடையதான பிராணவா லோகத்தினுடையதான மொத்த தரிக்கக்கூடியதான தன்மையை கொண்டிருக்கக்கூடியவனாய் ஆதார சர்வபூதானாம் ஸ்வயமேவ ஹரிஷ்டிதா சர்வபூத ஆதாரமா இருக்கக்கூடியவனாக எம்பெருமானே இருக்கின்றான். ஸ்வயமேவ ஹரிஷ்டிதா தேவமானுஷ பஸ்வ இப்ப எல்லா இதையும் சொல்லியாச்சு, தத்துவங்கள் எல்லாவற்றையும் சொல்லியாச்சு. இப்போ அதை சொல்லி அத்தியாயத்தை முடிச்சு அப்படியே இந்த அம்சத்தையும் முடிக்க போறார். தேவமானுஷ பஸ்வாதி தேவமானுஷ பஸ்வாதி ஸ்வரூபைர் பகுவிஸ்சிதா தத சர்வேஸ்வரோ பூதமூர்த்திர் அமூர்த்திமான். தனியா எந்த வடிவங்கள் எல்லாம் அவனுக்கு செல்ல மாட்டாததானாலும் அவன் பூதமூர்த்தியாகவே இருக்கின்றான். சர்வ பூதங்களினுடைய தன்மையா கொண்டே இருக்கின்றான். சர்வேஸ்வரனாகவே இருக்கின்றான். ஆனா அவன் யாருன்னு தேவமானுஷ பஸ்வாதி ஸ்வரூபைர் பகுவிஸ்திதாக. இது எத்தனையோ விதமானதான தேவவம்சர்கள் இந்த தன்மைகளை கூடியிருக்கக்கூடியதான எப்பெருமான் வாசவத்திலே எந்த விதமானதான மூர்த்தியும் இல்லாதவன். பூதமூர்த்தி அமூர்த்திமான் அப்படின்னு காண்பிக்கிறார். அதுக்கு மேல ரிச்சோ யஜூம்ஷி சாமானி ரிச்சோ யஜூம்ஷி சாமானி ததைவா தர்வணானி ச இதிஹாசோபவேதாஸ்ச வேதாந்தேஷு ததோக்தயः வேதாங்கானி சமஸ்தானி மன்வாதி கதிதானி ச சாஸ்திராண்யசேஷான்யாக்யானான்யனுவாகாஸ்ச ஏகஸ்வசித். நீ என்னென்ன மந்திரங்களினுடையதான பாகங்கள் ரிச்சோ யஜூம்ஷி சாமானி தேவ மனுஷாக்களான ரூபத்திற்கு மாத்திரமில்லே அவனே ரிச்சோ யஜூம்ஷி சாமானி ரிக் யஜுஸ் சாம அதர்வன இத்தியாச உபவேத வேதாந்த உபவேதங்கள் அப்படின்னு ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒவ்வொரு உபவேதம் சொல்வா. சாம வேதத்துக்கு மியூசிக் அதாவது சங்கீதத்தை சொல்லறது, யஜுர்வேதத்துக்கு தனுர் வித்யாவை சொல்லறது, அதர்வண வேதத்துக்கு ஷில்ப வித்யாவை சொல்லறது, ரிக்வேதத்துக்கு வாஸ்து வித்யா சொல்லறது. இப்படி இந்த உபவேதங்கள் என்ன வேதங்கள், வேதாங்கங்கள், உபவேதங்கள், இதிகாசங்கள், உபபிரமணங்கள், புராணங்கள், இது எல்லாமே ரிச்சோ யஜூம்ஷி சாமானி ததைவா தர்வணானி ச இதிஹாசோபவேதாஸ்ச வேதாந்தேஷு ததாப்தயா வேதாந்தாதிகள் சாஸ்திரங்கள், வேதாங்கானி சமஸ்தானி 6 வேதாங்கங்கள், மன்வாதி கதிதானி ச சாஸ்திராணி மனு பிரபுத்திகள் எல்லாம் தர்மசாஸ்திராதி கிரந்தங்கள். நீ என்னென்ன ரிஷிகள் என்னென்ன பண்ணியிருக்காளோ நீ என்னென்ன விதமானதான சாஸ்திரங்கள் அன்பாக்கங்கள் அவைகளினுடையதான விஷயங்கள் உண்டோ இது எல்லாமே அது மாத்திரம் இல்லை. அப்ப எல்லாம் சொல்லியாச்சு. காவியங்கள் மாத்திரம் என்ன பாக்கம் பண்ணிட்டு இருந்த காவியா தனியா அவைகளை எடுத்து சொல்ற காவியாலாபாஸ்தயே கேசின் கீதகானி அகிலானி ச சப்தமூர்த்தி தரஸ்யைதத் வபுர் விஷ்ணோர் மகாத்மனாஹ. இந்த லோகத்துல என்னென்ன விதமானதான காவியங்கள் உண்டோ, காவியங்கள் இத்தனை வருஷமா எழுதிருக்கா. அந்த காவியாலாபாஸ்த கேசித் கீதகானி அகிலானி ச அத்தனை விதமானதான பாட்டுகள், அத்தனை பாட்டுகள்லையும் நாம எம்பெருமானினுடைய அம்சத்தை காணாமல் கடந்து போயிட முடியாது அப்படின்ற கீதகான்ய கிலானிச்ச இது எல்லாமே பெருமாளினுடையதான ரூபம்தான். ஆனால் பெருமாளுக்கு சப்தம் இதெல்லாம் சப்த வித்யாவை சார்ந்தது, வியாக்கரணத்தை சார்ந்தது, எல்லாமே ஏதாவது ஒரு இதோட கூட சம்பந்தப்பட்ட காரணத்தினால சாஸ்திரத்தினாலேயோ
அதாவது வேதத்தினாலேயோ உபவேதத்தினாலேயோ ஏதோ ஒரு கிரமத்துல அவைகள் எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிற காரணத்தினால யானி மூர்த்தான் ஏகேஜித் காவ்யாலாபாஸ்ரயே கேச்சித் கீதகான்யகிலானி ச சப்தமூர்த்திதஸ்யைதத் வபுர்விஷ்ணோர் மகாத்மனா யானி மூர்த்தான்யமூர்த்தானி யான்யத்ரான்யத்ர வா க்வசித் சந்தி வை வஸ்துஜாதானி தானி சர்வாணி தத்வபு. இது எல்லாமே அவனுடைய வபுசுதான். எதெல்லாம்? யானி மூர்த்தான்யமூர்த்தானி, மூர்த்தங்கள் தன்மையிலே இருக்கக்கூடிய மூர்த்தம் அப்படின்னா வடிவம் கொண்டது அப்படிங்கிறது. அப்ப இந்த மாதிரியானதான சம்ஸ்தா விசேஷத்தையும் வடிவத்தையும் ஆக்கிருத்திய மாத்திரம் சொல்லக்கூடாத வேற பதங்களாலன்னா அத்தனை பதங்கள்லையும் ஏதாவது ஒரு பிரச்சனை வர காரணத்தினால இது எல்லாத்தையுமே என்ன சொல்லிட்டாருனார், யானி மூர்த்தான்யமூர்த்தானின்னு சேர்த்து சொல்லிட்டார். மூர்த்தங்கள் வடிவம் கொண்டு இருக்கக்கூடியவைகளும் சிலதெல்லாம் தனியா இன்னதுன்னு வடிவம் தெரியாத மாதிரி இருக்கும். அந்த பரமாணு பூதங்கள் மாதிரி இருக்கக்கூடியது நையாயிக்காண்ட சொல்றதா இருந்தா அப்படி அது எல்லாமே யான்யத்ரான்யத்ரவா கோச்சித்து இப்படி எவர்களெல்லாம் அதே மாதிரி அந்நியத்திரவா வேற லோகத்திலேயோ மூர்த்தங்கள்லயோ என்னென்ன வஸ்துக்கள் கூட்டங்கள் கூட இருக்கோ சந்தி வை வஸ்துஜாதானி அப்படி என்னென்ன வஸ்துஜாத்தங்கள் இருக்கிறதோ அப்படி சர்வ கிரந்தங்கள் சர்வ வித்யாக்களையும் கீழே சொன்னவர் அத்தனை விதமான வஸ்துக்களாகவும் எம்பெருமானே தான் இருக்கின்றான். சந்தி வை வஸ்துஜாதானி தானி சர்வாணி தத்வபு. ஏனெனில் அவைகள் எல்லாமே அவனுடையதான உடம்பாக அவன் அதுக்குள்ள அந்தரியாமையா இருக்கான கை காலாக இந்திரியங்களினுடையதான தன்மைக்கு மேம்பட்டு இருக்கக்கூடியதாக எத்தனை விதமான தத்துக்கள் உண்டோ, எத்தனை விதமானதான உத்கிருஷ்டமானதான தன்மைகள் உண்டோ, இது எல்லாமே எம்பெருமான் தான். சந்திவை வஸ்து ஜாத்தானி தானி சர்வாணி தத்துவம், அவைகள் எல்லாமே அவனுடைய உடம்பா இருக்கு. அது மாத்திரம் இல்ல, அகம் ஹரி சர்வமிதம் ஜனார்தனோ நான்யத்ததः காரண கர்ம ஜாதம் ஈத்ருங் மனோ யஸ்ய தஸ்ய பூயாः பவோத்பவாத் துவந்த்வகதா பவந்தி. யார் ஒருத்தன் நானே எம்பெருமான் அகம் ஹரி சர்வமிதம் ஜனார்தனாः, இங்கு காணப்படக்கூடியதான எல்லா வஸ்துக்களுமே ஜனார்தனன் பேரிலே வந்தவைகள். அதாவது ஜனார்தனன் எம்பெருமான் அவனுடைய பெயர் சொல்லி வந்திருக்கக்கூடியவைகள். இது எல்லாமே ஜனார்தனாக நான்யத்ததः காரண காரிய ஜாத்தம், காரிய காரண ஜாத்தம் கூட்டம்னு அர்த்தம். ஜாத்தம்னா அவைகள்ல இருந்து வந்தவைகள் எல்லாம். ஈத்ருங் மனோ யஸ்ய ந, இந்த மாதிரி மனசோ இந்த மாதிரி காரிய காரண பாவத்தன்மையை கொண்டதோ, இந்த மாதிரி இந்த சர்வ வியாபித்தத்தை எம்பெருமானுக்கு ஸ்தாபிக்கக்கூடிய தன்மை உண்டோ, இது எல்லாமே அகம் ஹரி சர்வமிதம் ஜனார்தனோ, நானே ஹரி, இந்த லோகங்கள் எல்லாம் ஜனார்தனன் அப்படின்னு ஒருத்தன் ஹிருதயம் ராத்திரி படத்துக்கு செய்து சொல்லுவானால் அவசியமா அவனுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வருது. அகம் ஹரி சர்வமிதம் ஜனார்தனோ நான்யத்ததः காரண காரிய ஜாதம் ஈத்ருங் மனோ யஸ்ய ந தஸ்ய பூயோ பவோத்பவாத் துவந்த்வகதா பவந்தி. மூலமாய் பவோத்பவாத் துவந்த்வகதா பவந்தி, அந்த சம்சாரமானது எழுப்பப்பட்டிருக்க காரணத்தினால் இவன் உத்தூத பாப்பனாய் இருப்பான். உத்தானம் உத்தம்பனம்னு ரெண்டு உதாரண பதங்களை காண்பிக்கிறார் இவர் பட்டோஜி தீட்சிதர். அந்த மாதிரி இது அந்த இடத்துக்கு சேர வரக்கூடிய கிரந்தங்களை போட்டா அது சூத்திரங்களை வச்சுண்டு அந்த 2-3 பதங்களையும் நாம நிர்தாரணம் பண்ணலாம். அதாவது பதங்கள்னா அந்த 2 பத சூட்சியமா இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம். அப்படி நாம எம்பெருமானே எல்லாம் அவன்தான் எல்லாவற்றையும் ஆட்டுவிக்கின்றான் அப்படிங்கிறது சொல்லி அந்த எம்பெருமானே எப்படி இருக்கான் அப்படின்னார். இத்யேஷதேம்ஷ பிரதம புராணஸ்யாஸ்ய வைத்விஜ
யதாவத் கதிதோ யஸ்மின் ஸ்ருதே பாபை பிரமுச்சியதே அத்தியாயத்தை சொல்லி எம்பெருமான் எல்லா வஸ்துக்களினுடைய தன்மையாகவும் ரூபமாகவும் இருக்காங்கிறது சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். இத்யேஷதேம்ஷ பிரதமாக, முதல் அம்சம் அப்பா இந்த மாதிரி உனக்கு சொல்லி முடிக்கப்பட்டது. யதாவத் கதிதோ யஸ்மின் ஹிருதே பாபை பிரமுச்சியதே, இந்த அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்க இந்த அம்சம் முழுக்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை மனசுல வைத்துக் கொண்டால் அவசியமா பாபங்கள் கழிகின்றன. அது மாத்திரம் இல்ல, கார்த்திக்யாம் புஷ்கர ஸ்நானே, கார்த்திகை புஷ்கர ஸ்நானம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு ஒருவேளை நாம தீர்த்தாமாடுறதுக்கான ஒரு அழகான இடத்துக்கு போனோம்னா, ஒரு அழகான ஸ்வச்சமான இடத்துக்கு போனோம்னா, குளம் நதியில அந்த இடத்துல எல்லாம் தபஸுகளை பண்ணி அந்த குறிப்பிட்ட நாள்ல தானாதிகளை எல்லாம் பண்ணாள். கார்த்திக்யாம் புஷ்கர ஸ்நானே, புஷ்கர ஸ்நானத்துல துவாதசாப்தேன யத் பலம், 12 வருஷம் ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை அன்னைக்கு விடாம கார்த்திகேயரை போய் பிரதட்சணம் பண்ணிட்டு வருவான் அப்படின்னு சொன்னா, கார்த்திகை மாசத்துல எல்லாமே அர்த்தம் சொல்றான். கார்த்திகை மாசத்துல புஷ்கர ஸ்நானம், புஷ்கர கஷேத்திரம்னு வச்சுக்கலாம், இல்லையானா தாமரை ஸ்நானம், தாமரை நிறையா வளர்ந்து இருக்கக்கூடியதான இதுல தடாகங்கள்ல கார்த்திக்யாம் புஷ்கர ஸ்நானே அத 12 வருஷம் பண்ணா என்ன பலனுண்டோ, ததஸ்ய ஸ்ரவணாத் சர்வம் மைத்ரேய ஆப்னோதி மானவஹ, அத ததஸ்ய ஸ்ரவணாத், அந்த முதல் அத்தியாயத்தை நாம கேட்கறதுனாலேயே இத்தனை விதமானதான 12 வருஷம் கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு விரதத்தை அனுஷ்டிச்சு பண்றானே அதனுடைய பலல ஸ்ரவணா முதல் அத்தியாயத்தை கேட்கறதுனாலேயே பெற்று நிற்கிறார்கள். ததஸ்ய ஸ்ரவணாத் சர்வம் மைத்ரேயாப்னோதி மானவஹ தேவர்ஷி பித்ருகந்தர்வ யக்ஷாதீனாம் ச சம்பவம் பவந்தி கச்யதः பும்சோ தேவாத்யாஹ வரதாமுனே. என்ன காண்பிக்கிறார்? தேவர்ஷி பித்ருகந்தர்வ யக்ஷாதீனாம் ச சம்சேவனம், தேவர்கள் ரிஷிகள் பித்ருக்கள் இவா எல்லாரையும் கொண்டாடும். பவந்தி ஸ்ருண்வதः பும்சோ தேவாத்யா வரதாமுனே, இதெல்லாம் யார் கேட்கிறாளோ அவளுக்கு இந்த தேவர்கள் எல்லாம் இந்த பலன்களை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடியதே எல்லாருக்கும் பெருமாள் வரதனாக இருக்கின்றான். பும்சோ தேவாத்யா வரதாக முனே, எல்லா மக்களும் அவசியமாக வரதனாக ஆகிவிடுகிறார்கள். அதாவது எல்லா மக்களுக்கும் பெருமாள் வரதனாக ஆகிவிடுகின்றான் அப்படின்னு சொல்லி முதல் அத்தியாயம் சகல பிரகாரத்தினாலேயும் கேட்கிறவாளுக்கும் அதை சொல்றவாளுக்கு, கேட்கிறவாள்னா சொல்றவா இருந்தாதானே, அதனால சொல்றவாளுக்கும் கேட்கிறவாளுக்கும் எல்லா விதமானதான பலன்களையும் கொடுக்கும். கார்த்திகை மாசத்தினுடையதான பௌர்ணமி அன்னைக்கு புஷ்கர ஸ்நானம் பண்ணி, புஷ்கர கஷேத்திரத்துல ஸ்நானம் பண்ணி, அதுவும் 12 வருஷம் தியானாதிகளை எல்லாம் பண்ணுவானால் என்ன பலமோ அந்த பலம் தேவரிஷி கந்தர்வ யக்ஷாதீனாம் சிருஷ்டி முதலியவற்றை எல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடியது. அப்படிப்பட்டதான இந்த அத்தியாயத்தினுடையதான பலனையும் முடிக்கிறார். சர்வம் விஷ்ணுமயம் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறேன். அதற்கு மேல அந்த சர்வ சப்தம் அச்சித் வஸ்துக்களுக்கு மாத்திரம் இல்ல, சித் வஸ்துக்களுக்கும் தான் அவன் எம்பெருமானாக இருக்கின்றான்ங்கிறத, அதாவது தலைவனாக இருக்கின்றான்ங்கிறத காண்பித்து அவனாலே இந்த லோகமானது விதரணம் பண்ணப்பட்டு, இந்த லோகத்துக்கு நன்மைகள் அவனால விதரணம் பண்ணப்பட்டு நம்ம எல்லாருக்கும் சுகத்தையும் சௌக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய பரம பாக்கியம், எம்பெருமான் பண்ணக்கூடிய பரம பாக்கியம் பக்தாக்கும் ஸ்ரோதாக்களுக்குமாக இருக்கின்றது. ஸ்ரவணாத் சர்வம் இந்த விபூதியாக இருக்கக்கூடியதை கேட்கிறவாளுக்கு சகல விதமான பிரயோஜனங்களும் ஏற்பட்டிருக்கிறதுங்கிறத காண்பிச்சார். இந்த அஸ்திரபூஷணாத்தியாயத்தை கடைசியில கொண்டு வச்சார். அதை பெரியவாள் எல்லாம் உத்கிருஷ்டமாக சொல்லி இருக்காள். சுவாமி தேசிகன் கூட அதிகார சங்கிரகத்துல கடைசியில
அதிகார சங்கிரகத்துல ஒரு பாசுரத்துல பிரசித்தமான பாசுரம், குருடன் மணிவரமாக பொன்னா மூல பிரகிருதி மறுவாக மான் தண்டாக தெருள் மறுவாள் உரையாக ஆங்காரங்கள் சாந்தம் சங்காக மனம் திகிரியாக, எல்லாமே அப்படியே அர்த்தம். திகிரினா சக்கரம். இருடி கங்களீரை இன்றும் சரங்களாக இருபூதமாலை வனமாலையாக, இதெல்லாம் இப்ப இவ்வளவு நேரம் சொன்னதை சொல்லி அந்த பாசுரத்துல பெருமாள் சுவாமி தேசிகன் காண்பிக்கிறார். அங்க யாரு எழுதிருக்கா, இதெல்லாம் யாருக்கு அப்படி இருக்குன்னார். கருடன் உருவாம் அறையின் பொருளாம் கண்ணன், அந்த வேதத்தினுடைய ரூபமா இருக்கக்கூடியதான கருடன், அந்த கருடனாகிறதான வேதத்தினுடையதான அர்த்தம், அந்த அர்த்தத்தினாலே பிரதிபாத்தியனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் எங்க இருக்கான்னார், வேற எங்கேயும் இல்ல. கரிகிரி மேல் நின்ற அனைத்துலகும் காக்கின்றானே, அனைத்தும் காக்கின்றானேன்னு அப்படி சர்வலோக சரண்யனாக இருக்கக்கூடிய எந்த ஒரு எம்பெருமான் சர்வவேத பிரதிபாத்தியன் உண்டோ அந்த பெருமாளுக்கு இந்த அஸ்திரபூஷணாத்தியாயம் சொல்லப்பட்டதான விஷயத்தை இந்த பாசுரத்துல காண்பிக்கிறார். இது சுவாமி தேசிகனுடைய பரம வைபவத்தினால மாத்திரம்தான் முடியும். அந்த ரொம்ப முக்கியமான அந்த அஸ்திர திவ்ய பூஷணாஸ்திரத்தை சொல்லி இந்த அம்சத்தை முடிக்கிறார். அதை கேட்கிறவாள் சொல்றவாள் எல்லாருக்குமே எல்லா விதமானதான பலன்களும் கிடைத்து எல்லா தேவதைகளும் அனுகிரகம் பண்ணுவார்கள். பரம தேவதையான எம்பெருமானினுடைய அனுகிரகம், அந்த எம்பெருமானாகிறதான வரதனினுடையதான அனுகிரகம், எல்லா தேவதைகளும் வரதர்களாக இருப்பார்கள். வரதன் அவசியமா வரதனாக இருப்பான் அப்படிங்கிறத சொல்லி பெருமாளினுடையதான அனுகிரகத்துல உங்க எல்லாரினுடையதான அனுகிரகத்தினாலேயும் உங்களுடைய பொறுமையினாலேயும் இந்த முதல் அத்தியாயம் பெருமாள் தலை கற்றுகின்றான். ஒரு 55-56 வாரம் ஆயிருக்கு. அதாவது வாரம்னா உபன்யாசங்கள் ஆயிருக்கு. அது எம்பெருமானுடைய அனுகிரகம். விச்சேதம் எதுவும் இல்லாமல் 2வது அத்தியாயம் 2வது அம்சம் மேல போகணும். அது அவன் தலை கட்ட இது எப்படின்னு இன்னைக்கு நடக்க போறதுன்னு நம்ம எதிர்பார்க்கல, இப்படி நடக்க போகிறதுன்னு எதிர்பார்க்கல. அத பெருமாளே ஆரம்பித்தான், பெருமாளே முடிக்கிறான். நாம ஒரு கருவியாக இருக்கோம். ஆனா நம்மளுடைய உபன்யாசம் நிஜமாகவே இந்த கருவியை கொண்டு வேற இருக்கு. அந்த கருவியிலையும் சில பிரச்சனைகள் இருக்கு. அதனால எம்பெருமானுடைய கருவியான அடியனிடத்துல சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கலாம். அந்த மாதிரி நமக்கு கருவியா இருக்கிறதுல சில நேரங்கள்ல பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. அவன் தலை கட்டுகின்றான். வரக்கூடிய வாரங்கள்ல நாளைக்கு முதல் அத்தியாயத்தினுடைய பரமசாரம் சொல்லலாமா, இல்ல மேலேயே 2வது அத்தியாயம் சொல்லலாமான்னு எப்படி பெருமாள் எப்படி அனுகிரகிக்கிறாரோ பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.